ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக அதாவது நாளைக்கு வந்து தீபாவளி. அதனால் தீபாவளியான அனிமேஷன் க்ரீட்டிங் கார்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 2 வீடியோ போட போகிறேன். இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ உங்களுக்கு 10 o'clock அப்லோட் ஆயிரும். அது 10 o'clock அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஒரு 4 o'clock இன்னொரு வீடியோ இருக்குது. அது வந்து க்ரீட்டிங் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ. அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ 3 இருக்குது. நீங்கள் வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு 3 வீடியோ இருக்குது. அது என்னென்ன வீடியோனா, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்குறோம், XML டைரக்ட் டவுன்லோட் லிங்க். அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோவும் அதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட்டு டாப் 5 டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குறோம். அடுத்தது தேர்டாக இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. என்னோட இன்ட்ரோ நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ இன்ட்ரோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாளைக்கு லாஸ்ட் வீடியோ. அந்த வீடியோ வந்து நான் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் தான் எடிட் பண்ண, உண்மையாக சொல்லணும்னா அது ஆஃப்டர் எஃபெக்ட்டில் எடிட் பண்ணேன். நான் உங்களுக்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், அவ்வளோதான். அதை வந்து அப்படியே எதில் எடிட் பண்ண போகிறோன்னா அலைட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ப்ரிவியூவில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது. அதாவது ஒரு க்ரீட்டிங் கார்டு சேனல் வச்சுருக்கிறவங்களாம் அவங்க சப்ஸ்கிரைபுக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் பர்சனலாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வந்து நீங்கள் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற அலைட் மோஷன் வந்து 3.4.1, அதாவது XML இம்போர்ட் ஆகிற மாதிரி. இந்த அலைட் மோஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது எப்படி நான் சொல்கிறேன், கீழே அதாவது டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமில் பின் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தரேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வந்ததுமே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே ஒரே பேக்கேஜில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஆகட்டும் எல்லாமே ஒரே பேக்கேஜில் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே சேர்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எடிட் பண்ணுறது வந்து ஒவ்வொன்றும் இல்லை, எல்லாத்துலேயுமே நான் எல்லா மெட்டீரியல் அதாவது கலந்து தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டு கலர் மேலே செட்டிங்கில் போயிட்டு பேக்ரவுண்டு கலர் கிரேயில் வச்சுக்கிறேன். கிரே இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு கிரே கலர், சரி வேண்டாம் பிளாக்கே வச்சுக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் பிளாக்கே வச்சுட்டேன். இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுலேயே இன்னும் 2 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று. அதுக்கப்புறம் இந்த டிசைன். இந்த 3ல் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சாங் ஆட் பண்ணிவிட்டு அந்த சாங் எவ்வளோ தூரமோ அந்த அளவு இந்த இமேஜை வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சாங் ஆட் பண்ணல, டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 20 செகண்டுக்கு நான் டியூரேஷன் மட்டும் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னா உங்கள் சேனல் லோகோ ஆர் உங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ இல்லை உங்கள் சேனல் லோகோ எது வேணுமோ நீங்கள் இதை சென்டரில் வர மாதிரி இன்சர்ட் பண்ணணும். நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சேனல்லையே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சேனல் லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இது உள்ளே இப்படி வர மாதிரி சென்டராக வர மாதிரி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே. இப்போ இதில் நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இதில் வந்து பிஎன்ஜி வந்து நல்லா அந்த கிஃப்ட் பாக்ஸ் அதாவது கிராக்கர்ஸோட பாக்ஸ் வந்து பிஎன்ஜி கொடுத்துருக்கேன். அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிஎன்ஜி தான். இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற விருப்பப்படுற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து கேலரி. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது நான் கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே நான் அந்த மெட்டீரியலில் இருக்குது. இதில் காமிக்க முடியாததும் அதில் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த இதுவும் நான் கொடுத்துருப்பேன். இதை அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இது ஒரு விளக்கு மாதிரி இந்த ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இதுவும் இருக்கும், இது இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்ததுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ள போய் சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த சுற்றுதில் அது கீழே இப்படி வர மாதிரி வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராக்கிள்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி, அதை கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் சின்னது பண்ணி சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல நேம் டைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம்ல. இப்போ சின்னது பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன், அப்படின்னா இந்த இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சைஸ் கூட பெருசு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வர மாதிரி வச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம நேம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி என்னென்னு போடலாம்? விகே ஸ்டூடியோ ஃபேமிலின்னு போட்டுறேன் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. இப்படி போட்டுட்டு அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வச்சுருக்கிற ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் இந்த ஃபாண்ட் ஸ்டைலு புதுசாக டவுன்லோட் பண்ணல. நார்மல் இந்த ஃபாண்ட் ஸ்டைலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் ஒரு நிமிஷம். இந்த ஹாப்பி தீபாவளி விகே கீழே வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ ஃபாண்ட் வந்து இது வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நான் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். எஃப் கேப்ஸில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் இது தான் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ உங்களுக்காக எடிட் பண்ணும்போது நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நீங்கள் அடுத்தது என்னென்ன ஆட் பண்ணணும், அதாவது என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் மாதிரி ஆட் பண்ணியிருப்பீங்களா, அந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு அந்த ரொட்டேட் ஆப்ஷன்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் போயிட்டு அந்த ரொட்டேட் ரொம்ப நிறைய சுற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். அதனால் 1x இல்லைனா ஒரு 2xக்குள்ளே வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வீடியோ அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும் போது வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையே இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதுக்கு கொடுத்துருக்கோன்னா, அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு வெடிக்கும்ல, அந்த இதுக்கு இந்த வீடியோ. அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரவெடி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி இதில். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இது சும்மா நார்மலாக அந்த சரவெடி வெடிக்கும்ல, அதுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து உங்களுக்கு வந்து அந்த இப்போ இதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ அப்படியே காப்பி பண்ணி திருப்பி ஒரு எண்டிங்கில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எச்சா வரதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டிக்குள்ளே போயிட்டு லைட் அண்ட்குள்ளே ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து செகண்டாக ஆட் பண்ண வீடியோலையும் பிளண்டிங்கில் போயிட்டு லைட் அண்ட்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு இந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று ஆட் பண்ணது, அதுக்கப்புறம் இது ஒன்று, அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட் வீடியோ. இது ஒரு வீடியோ. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுற மாதிரிங்க. இந்த வீடியோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சின்னதாக தானே பண்ணி பார்க்கணும், ஏன்னா மேலே பட்டாசு வெடிக்கிற மாதிரி. அப்போ வந்து பிளண்டிங் அண்ட் ஆப்போசிட் லைட் அண்ட் ப்ளே ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பட்டாசு இந்த இடத்துல வர மாதிரி வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து எச்சாகவே இருக்குது. நமக்கு எச்சா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த பட்டாசு இருக்குல்ல, அந்த இடத்துலையும் பட்டாசு வெடிக்கிற மாதிரி வரும். இது வந்து நீங்கள் இவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணியுமே மொபைல் கொஞ்சம் ஹேங் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு இதை வந்து அப்படியே ஹைடு பண்ணிகிட்டே வந்துடணும். ஹைடு பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஆனால் ஹைடு பண்ணாலும் அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு மொபைல் வந்து ஹேங் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வீடியோவே ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைடு பண்ணதுமே அந்த பட்டாசு வெடிக்குது பாருங்கள். அன்ஹைடு பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மொபைல் ஹேங் ஆகும். இப்போ வீடியோ ப்ளே பண்ணேன். இப்போ கரெக்டாக வெடிக்கிறது பாருங்கள். மேலே அந்த பட்டாசு வெடிக்கிறது எல்லாமே வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது அனிமேஷன் வீடியோ, ஒரு தீபாவளி செலிப்ரேஷனுக்காக நீங்கள் இது யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிக்கலாம். இந்த வீடியோ வந்து உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு வீடியோ போடுறோம். அது வந்து க்ரீட்டிங் கார்டு, அதாவது இதே மாதிரி அந்த க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வீடியோவும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you friends.